தேயிலை தோட்ட தொழிலாளியான சுஜாதா அனைத்தும் இழந்து உயிர் பிழைத்தவர்களின் ஒருவர். மேம்பாடில் உள்ள நிவாரண முகாமில் இருந்து ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த அந்த மூதாட்டி, ஒரு 2:30 மணி நேரம் இருக்கும். நைட்டில் தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு நானும் என் பேத்தியும் காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். அப்படி போகும் வழியில் 3 யானைகள். நான் அந்த யானையிடம் கூறினேன், நானே பிழைப்பதற்காக ஓடி வந்திருக்கிறேன், என்னை ஏதும் பண்ணிடாதே என்று. அதற்கு அந்த யானை கண்ணீர் விட்டதாக அந்த முதியவர் கூறுகிறார். பிறகு மரத்தை கட்டிப்பிடித்து இருந்தேன். 3 யானைகளில் 2 யானை தனியாக மேய்ந்து கொண்டிருந்தது. ஒரு யானை காலடியில் தூங்கினோம். அதிகாலை விழித்தவுடன் 6 மணி அளவில் தேடுதல் பணியில் இருந்த அவர்களை கண்டு நான் அவரிடம் போக, யானை பிறகு எங்களை விட்டு சென்றது என்று நடந்ததை கூறுகிறார் சுஜாதா.